Assalamu alaikum, welcome back to my channel. இந்த வீடியோல kids favorite recipe ஒன்று தான் பார்க்க போறோம். White sauce pasta. இது பெரியவங்களுக்கு மட்டுமல்ல குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இதை வீட்ல எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம் என்று தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால என்னோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம முதல்ல பாஸ்தாவை அவித்தெடுக்கணும். இப்போ நான் தண்ணியை நல்லா சூடாக்கிட்டு இருக்கேன், கொதி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 500 கிராம் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். சரியா 15 நிமிடத்துக்கு பிறகு பாருங்கள், இது வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நார்மல் தண்ணியில் நம்ம ஒரு தடவை கழுவி வைத்துக்கணும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது நம்ம இதுக்கான வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுமே நான் 3 பல்லு பூண்டு சின்னதாக சோப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பிறையாயின் உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டு ஒரு கேரட் வந்து கட் பண்ணி சேர்க்கேன். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் கொஞ்சம் ஸ்பைசி வேணும் என்பதுக்காக வேண்டி பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்பைசி வந்து உங்களுக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 250 கிராம் சோளம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஓவர் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவு குக் ஆனால் போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிட்டு அடுத்ததாக வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறேன். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகின உடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்க. ஸ்ரீலங்காவில் இதுக்கு கோதுமை மாவு என்று தான் சொல்லுவோம். இது ரெண்டையுமே ஒரு 2 மினிட்ஸ் வந்து வறுத்தெடுத்துக்கிறேன். அடுத்ததாக மில்க் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மொத்தமாக 2 கப் மில்க் சேர்த்துருக்கேன். இது போல் ஒரு ஹேண்ட் விஸ்க் வைத்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சில்லி ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லையா, கட்டர்தூள் என்று சொல்லுவோம், அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூட ஒரிகானோ கொஞ்சமாக தூவிக்கிறேன். இது வந்து காய்ந்த மூலிகை செடி தான், ஒரு வகையான துளசி செடியிலேருந்து எடுக்கப்படுறது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னா நீங்கள் தூவிக்கோங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது க்ரீன்ஸ் தூவிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ், பாயில்டு பாஸ்தா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளவுதான், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கூட குட்டீஸ்க்கெல்லாம் இதை செய்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ்க்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.